என்னடி இம்புட்டு நேரமாச்சு? அப்பதாவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நர்ஸு கிட்ட சொல்லிட்டு வந்தோம் அத்தை. அதுக்குள்ள இந்த ஜான்சி ராணி எம்புட்டு பிரச்சனை பண்ணிட்டா தெரியுமா? அந்த பையன் அரசு வேற தையா தக்கானி குதிக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரே தலைவலியா போச்சு. ஆமா, ரேணுகா எங்க? ரேணுகா நந்தினிக்கு ஒத்தாசையா இருக்கலான்னு போயிருக்கா, வந்துருவா. ஐயோ, இத சொன்னா பெரியவன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. மா, அந்த டென்ஷன்லாம் அண்ணன் எதுவும் கண்டுக்காதுமா, விடுங்க. இது உங்க அண்ணனுக்கா? நல்லது படுதோ இல்லையோ, குறை இருந்தா டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவான். சரி வாங்க போலாம். போ. ஏப்பா குணா, மண்டபம் ரொம்ப சின்னதா இருக்க, கூட்டம் அதிகமா வருமே, பத்துமா? மாமா, இந்த மண்டபம் எப்படி மாமா பத்தும்? மேல இருக்கு மாமா பெரிய மண்டபம், அதுலதான் பண்ண போறோம். இத போல 3 மடங்கு, அது போக பின்னாடி ஒரு மண்டபம் இருக்கு, அது ரெண்டையும் சேர்த்து ஒன்னாதான் எடுத்திருக்கேன். அப்ப சரி. நீங்க வேற தெரியாத எவ்வளவு கூட்டம் வரும்னு. இது எப்படி பார்த்தோம்? வாங்க வாங்க. அதுல அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. நல்லா இருங்க. கதிர் மாமா கால்ல மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தியே, அதுவே போதும். வீட்டை விட்டு கிளம்புறதுக்குள்ள அத்தனை பாடு இல்ல. உட்காரு பேபி. எம்மா உட்காருமா, உட்காரு. நீ உட்காரு. எங்கம்மா ரேணுகாவை காணா? என்னம்மா பதறி நிக்கிற? இல்லங்க, நந்தினியோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல, சோ நந்தினிக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு போயிருக்கா, வந்துருவா. ஆமா, நந்தினியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நந்தினியோட அப்பா போனாங்க. அப்பாவை தேடிக்கிட்டு நந்தினி போயிருக்கா. இப்போ நந்தினியை தேடி ரேணுகாவும் போயிருக்கா. ஆமா, நீங்க மட்டும் எதுக்கு வந்தீங்க? வரிசையா அப்படியே போக வேண்டியதானே? ஆனா ஒன்னு சொல்றேன்னு, உன் வீட்டு பொம்பளைங்களுக்கு இந்த கல்யாணத்து மேல துள்ளி கூட அக்கறை இல்ல. என்னம்மா சம்பந்தியம்மா ஏதோ சொல்றாங்க, பதில் சொல்லுங்க. இப்ப மட்டும் பேச மாட்டீங்களே, உம்முன்னு இருக்கீங்க. என்னமோ நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா பின்னாடி ஏதோ பெருசா செய்வே போலையே. என்ன செஞ்சாலும் குணசேகரனை மட்டும் அசைக்க முடியாது, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. குணசேகரன் ஒரு ஆலமரம், அதுல உரசலாம், சாய்க்க முடியாது. ஏப்பா குணா, ஓ லெவலுக்கு பொம்பளை ஆளுகளை எதிரியா நடத்திக்கிட்டு இருக்க. மாமா எதிரிகளா இருந்தா பரவாயில்ல மாமா, நேரம் நின்று அடிச்சிடலாம். துரோகிகளா இருக்காங்களே, அதான பிரச்சனையா இருக்கு. எப்பா எதுக்குப்பா வீண் பேச்சு பேசிக்கிட்டு? நான் ஆதிரையை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போறேன், நிறைய வேலை கிடக்குதுப்பா. சரிம்மா, பாருங்கம்மா, போங்க, தனியா போங்க. தனியா போனா தான் பேசுறதுக்கு வசதியா இருக்கும். வா. அத்தை, நானும் வர்றேன். நீ எதுக்கு? ஆதிரிக்கு துணைக்கு. ஏன் கூட இதுக்குல வர போடா. என்னப்பா அது, கட்டிக்க போற மாப்பிள்ள தானே, தூக்கி எறிஞ்சு பேசுறா. என்ன பண்றது மாமா, என் வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்கு. இதையும் பார்த்து ரசிங்க. நீ வேண்டாம், போங்க போங்க. நீ வராத. வாங்க. மாமா, ஆதிர கூட நானும் போறேன். ஆதிர கூட போறியா? ஏன்னா அந்த புள்ள மேக்கப் ரூமுக்கு போறேன்ட்டு போகுது, நீயும் கூட போறேங்கிற. மாமா, ஆதிர அழகா இருக்கு. சும்மா அழகா இருக்கா? இப்பதான் பாக்குறியா? இல்ல, கல்யாண கலையில கூடி இருக்கு. கரிகாலா, இருமா, சின்ன பையன் ஏதோ பேசிட்டு இருக்கேன், எதையாவது சொல்லாதரா. பொம்பளை பின்னாடி ஆம்பளை போகவே கூடாதா, புரியுதா? கம்பீரமா இருக்கணும். என் பொண்டாட்டி ஈஸ்வரி இருக்கால, அவ எப்பேற்பட்ட உலக அழகி, அவ பின்னாடி என்னைக்காவது நான் போய் பாத்திருக்கேன்? இல்ல இல்ல இல்ல. குணசேகர மாமாவை பார்த்து கத்துக்க, வாழ்க்கையில ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும்னு, புரியுதா? கத்துக்கிட்டீங்கன்னா உருப்பிட்டுருவ. என்ன மாமா? ஆமாப்பா, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். ஆமா, உங்களுக்கு தெரியுது. உட்காரு உட்காரு. ஆர்கெஸ்ட்ரா குரூப் பண்ணி எவனே கூட்டு வந்திருக்க, அவங்க போட்டு ஆளுகளை கழுத்து அறுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் காலேஜ் தோஸ்து. காலேஜ் தோஸ்து இருக்கட்டும்டா, தமிழ் பாட்டு பாட சொல்ற. டேய் டேய், நாட்டு பாட்டு நல்ல சத்தமா பாடு. நாட்டெல்லாம் தமிழ் பாட்டெல்லாம் கிடையாது. ரோசா பூ சின்ன ரோசா பூ, அந்த பாட்டை பாட சொல்லு. டேய் இந்திரன், மாமாவோட பெருமையை சொல்ற மாதிரி அந்த எஜமான் காலடி மண் எடுத்து பாடுங்கப்பா. பாடுங்கப்பா, அது நல்ல பாட்டு தான். எதையாவது பாடுங்க, தமிழ் பாட்டு பாடுங்க. மாமா, அவன் போட்டோகிராஃபர் யாரு? பயாஸ்கோ பார்த்திபன். பின்னாடி நின்னு போட்டோ எடுக்கிறேன், முன்னாடி வந்து எடுக்க சொல்லப்பா. டேய், போட்டோ எடுக்கிறேன், பின்னாடி போடி பக்கம் எடுப்பேன், முன்னாடி வந்துடுறா, வாடா. அந்த பயாஸ்கோ பாண்டி வந்தானே, இவன்தான் பயாஸ்கோ பார்த்திபன். பார்த்திபன் கதிர் மாமாவை போட்டோ எடுத்து ட்ரெண்டிங் ஆக்குனான். முன்னாடி பேனர்ல எல்லாம் போட்டுருக்கேன், அவன் பேரு தானே? இவனே தான். அடேங்கப்பா, பெரிய கேமராமேனா வருவான் போல இருக்கு. ஆமா. நல்லா எடப்பா. ஆதி குணசேகரன் ஃபேமிலிடா. ஏப்பா சிரிக்க மாட்டியா? மூஞ்சி தூக்கி மோட்ல வச்சிட்டு இருக்க. எங்க 3 பேரும் எடப்பா, கட்டிப்பிடி அவன. ஏறா. அத்தை, நாளைக்கு காலையில 6 மணிக்கு நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு கிளம்பணும்.
சக்தி நேரா கோயிலுக்கு போய் எல்லா ஏற்பாடையும் பார்த்துருவாரு. அருண் நேரா அங்கேயே வந்துருவான். எனக்கு என்னமோ குணசேகரன் நினைச்சு தாண்டி படபடப்பா இருக்கு. அம்மா என்னம்மா நீ இப்படி சொல்ற? வேற எப்படி பேசுறது? நான் சொன்னா உங்க அண்ணன் கேட்டுடுவானாக்கும். அத்தை, உங்களால தான் முடியும். பாப்போம். என்னம்மா பாப்போங்கிற? வேற என்னத்த சொல்ற? உன்னை யாரடி கடைசியா வந்து பிறக்க சொன்னது? கொஞ்சமாவது ராசி இருக்கா உனக்கு? கல்யாண பேச்சு எடுத்தாலே பிரச்சனை தான். ஆதிர, அழாத ஆதிர. அத்தை ஏதோ ஆதங்கத்துல பேசுறாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அழாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ கவலைப்படாத. அழக்கூடாது. ஆதிர, இத பாரு, நாளை காலையில 6 மணிக்கு நம்ம எப்படியாச்சும் கிளம்பிடுவோம். 11 மணிக்கு உனக்கு அருண் கூட கல்யாணம். அதெல்லாம் சரி. அது வரைக்கும் அந்த தொல்லைங்க கரிகாலன், அதுக்கப்புறம் உங்க அம்மா படுத்துற பாடெல்லாம் யாரு தாங்குறது? அதெல்லாம் பாத்துக்கலாம் ஆதிர, விடு. இவ்ளோ சமாளிச்சாச்சு, இன்னைக்கு ஒரு நாள் தானே, பாத்துக்கலாம். சரியா? பயமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ வெளியே சொல்லிட்டு உள்ள வரணும். வெளியில இருந்து சொன்னா உங்களுக்கு யாருன்னு தெரியாதுல்ல, அதான் உள்ள வந்து சொன்னேன். I am also educated, MSc Computer Science, graduated, double degree. Kindly note it. இப்போ உனக்கு என்ன வேணும்? டார்லிங், ரிசப்ஷனுக்கு கோட் சூட் எல்லாம் வந்திருக்கு. நீ பாத்துட்டேன்னா மாத்திடுவேன். மேட்சிங் எப்படி இருக்கணும் பாத்துடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்களே இங்க எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கோம், நீங்க கிளம்புங்க. மாப்பிள்ள தானே நீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. போகவா? ஆதிர, ஃப்ரீயா விடு, தயவு செஞ்சு போயிடு. சரி, ப்ளீஸ். உனக்கு இங்க எல்லாம் கம்ஃபர்ட்டா இருக்குல்ல? நீங்க கொஞ்சம் டயர்டா இருக்கீங்களோ? ஜூஸ் சொல்லட்டுமா? எதுவும் வேணாம் தம்பி, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அப்படியா? ஏசி எல்லாம் ஒர்க் ஆகுது இல்ல? வேலை செய்யுது. மண்டபம் நல்ல வசதியா இருக்குல்ல? அத்தை, ஆதிரிக்கு எது தேவைன்னா போன் அடிங்க. உங்களுக்கு எது வேணும்னாலும் போன் அடிங்க. அடுக்கிறேன். என் பிள்ளைங்க விட நீயே பரவாயில்லப்பா. போ. ஏன் இவங்க எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க? கல்யாண கலையில எதுவும் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. ஆதிர, மேரேஜ் வைப்ல இருக்கல்ல? ஆமா. போங்க தம்பி, போங்க. பத்திரமா பாத்துக்கங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் கண்ணு, கண்ணு மூக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நானே சரி, நீங்க உள்ள போங்க. போங்கப்பா. எப்படி இவனை சமாளிக்கிறது? அதெல்லாம் பாத்துக்கலாம் அத்தை. இது பாரு, நீ அழுவாத. குணசேகரன் நினைச்சா பயமா இருக்கு, இவனை நினைச்சா கடுப்பா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதெல்லாம் பாத்துக்கலாம் அத்தை, விடுங்க அத்தை. ஜனனி எல்லாம் பிளான் பண்ணிருக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? நடக்கும்ல? எல்லாம் நடக்கும். என்ன நீ அந்த நம்பிக்கையில தாண்டி இருக்கேன். நீ எல்லாம் ஓகேல. ஆதிர, விடு. கோமாவா? 1 மாசமா கோமால தான் இருக்காங்க தோழர். நம்ம மத்தவங்கள ஃபோக்கஸ் பண்ணதால இவங்கள மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணல, ஹோல்டு பண்ணியிருந்தேன். பட் இனிமே இதை விடவும் முடியாது, விடவும் கூடாது. கோமால இருக்கவங்க எப்படி தோழர் உங்ககிட்ட பேசினாங்க? பேசினது பட்டமாலே இல்லை. பட்டமால் பெயரை சொல்லி யாரும் அந்த வீட்டில் இருக்கவங்க ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஜனனி படித்தவல்ல, தான் ஸ்மார்ட்னஸை காமிக்க நினைக்கிறான். இனிமேல் நாம் இதை வேகமாக மூவ் பண்ணோம். வெல்மதி, உடனே டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. நாம் அந்த பட்டமாளுடைய தம்ப மிரஷனை உடனே எடுத்தாகணும். அப்ப நான் ஃபர்கானாவையும் டீமையும் அனுப்பி உடனடியாக எடுத்துட்டு வர சொல்றேன் தோழர். வேண்டாம், நானே போகிறேன். நீங்க எதுக்கு போறீங்க தோழர்? என்கிட்ட விளையாடி பார்க்க நினைக்கிறவங்கள்ட்ட நானும் விளையாடி பார்க்குறேன். நீங்க போறது ரிஸ்க் தோழர். ரிஸ்க்குங்கிற அந்த வார்த்தைக்கு போராளியோட ஆகிறதுல அர்த்தம் வேற. நம்ம கொஞ்சம் டிலே பண்ணாலும் எதிரியோட ஸ்ட்ரென்த் அதிகமாயிரும். விடக்கூடாது. நீங்கள் உடனே ஃபர்கானாவை டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண சொல்லுங்கள். ஓகே, போகலாம். ஏ தாரா, அம்மா வந்துட்டியா? சாப்பிட்டியா? ஓ ஆதிர, அண்ணி வந்துட்டீங்களா? அம்மா எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல. ஆஸ்பத்திரியில உட்கார்ந்துட்டோம், இதே நினைப்பா இருந்துச்சு. அங்க இருந்து யோசிக்கிறதுக்கு இங்கே வந்து உட்கார்ந்துடலாம் தான் வந்துட்டேன். ஆமா, நீ என்ன தனியா உட்கார்ந்துருக்க? ஈஸ்வரி அக்கா இங்க? ஈஸ்வரி அண்ணி உள்ள ரூம்ல இருக்காங்க. ஜனனி கூட பேசிட்டு இருக்காங்க. அக்கா வா. அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. இந்த ரேணுகா அக்காக்கு தெரிஞ்ச நர்ஸ் தான் கூட இருக்காங்களாம். அதனால ரேணுகா அக்கா அங்கேயே இருந்துட்டாங்க. நான் கிளம்பி வந்துட்டேன்.
காப்பியா குடு. அண்ணி நீங்க உட்காருங்க. இல்ல உட்காருங்க. இரு, உனக்கு நான் காஃபி ஐயோ, எடுத்துட்டு அதெல்லாம் வரேன். ஒண்ணும் ஐயே, இவளுக்கு வேண்டாம் எடுத்துட்டு அண்ணி. வந்தா, இந்தா நீயே குடி. வேண்டாம் நீ நீங்க குடிங்க. இல்ல நீ நீங்க குடிச்சு குடிங்க. தெம்பாரு. நாளைக்கெல்லாம் நீ ஓடணும்ல, தெம்பு வேணும்ல. அண்ணி நீங்க வேற அத பத்தி பேசி டென்ஷன் பண்ணாதீங்க அண்ணி, எனக்கே பயமா இருக்கு. ஆதிர, எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணியாச்சு. சக்தி இப்ப கூட கோயிலுக்கு தான் போயிருக்காரு. நீ கான்ஃபிடென்ட்டா தைரியமா இரு. நீ இப்படி இருந்தீனா எல்லாரும் உன் முகத்தை வச்சே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ பயமா இருக்கு. இந்தா, என்ன பண்றது? குடியேன். அண்ணி நீங்க குடிங்க. சரி, நான் இதை குடிச்சிட்டு உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். சரிங்க அண்ணி குடிங்க. வந்துருவாங்கல்ல? அம்மா வரேன்னுச்சு. ஆ கொஞ்சம் தெம்பாயிருச்சு, வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அண்ணி. வாங்க இந்த உட்காந்துருக்காளுங்க. உள்ள வாங்க. வசந்தாத்த நல்லா பாத்துக்கங்க, இதான் என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஆமா, நாளைக்கு நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல, அதான் அட்வான்ஸா பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாதா? அட்வான்ஸும் வேணாம், உட்வான்ஸும் வேணாம். நாளைக்கு நேரத்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூப்பிட்டுக்க. இப்ப ஆதிர என்ன கூப்பிடு. நம்ம கரிகாலனோட அழகுக்கு இது கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. கரிகாலா, போய் பக்கத்துல நில்லு. ஜோடி எப்படி இருக்குன்னு பாப்போம். அத பாருங்க, என்ன ஒரே பண்ற நீ? ஹைட் மேட்சா ஏய், இருக்குல்ல? கிளம்புடா. விஷால் சமீரா ரெட்டி மாதிரி இருக்கும்ல? ஏச்சி கிளம்பு முதல்ல. என்ன சினுங்குது பொண்ணு? இத கொண்டு வந்து எப்படி மேய்க்க போற? அதெல்லாம் என் வழி கொண்டாந்துருவேன். உனக்கு தெரியாதா என்ன பத்தி? ஏன் ஜான்சி ராணி, காசு பணம் இருக்கிறது ஓகே தான். ஆனா பொண்ணு அவ்வளவு ஒண்ணும் எடுப்பா இருக்க மாதிரி தெரியலையே. எப்படி ஜான்சி ஒத்துக்கிட்ட? போதும், எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க வெளியே போய் பேசுங்க. ரெஸ்ட் எடுக்கணுமா? வா பேபி வா. சீ முதல்ல கிளம்பு நீ. உன்னை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. என்ன ஜான்சி ராணி இது? கட்டிக்க போறவனை பார்த்து கடுப்பா இருக்குன்னு வேற சொல்லுது. எப்படி என் மருமக இவளோட குடும்பம் நடத்துவான்? ஏம்மா, நாளைக்கு தாலி கட்டி போன பிறவாவது புருஷன் கூட ஒத்த கட்டுல படுப்பியா, இல்ல அதுவும் கடுப்பா இருக்குன்னு எந்திரிச்சு ஓடிடுவியா? சீ, எங்க என்னங்க பேசிக்கிட்டீங்க? இப்ப என்ன பேசிட்டாக? நாத்தனா இருக்காரு அம்மாவன் பக்கத்துல வந்தாலே அப்படியே மூஞ்சிய சுருக்குறா. இப்படி இல்லாம சந்தேகம் வராதா எங்களுக்கு? அதுக்காண்டி அநாகரிகமா பேசிக்கிட்டு இருப்பாங்களா? முதல்ல வெளில போக சொல்லுங்க அவங்கள. ஏய், என்னங்கடி ஆளாளுக்கு என்னமோ அரட்டிக்கிட்டு இருக்கிய? இந்த காலத்துல அவ 2 நாள் பார்த்து பழகி எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாத்திரையை முழுகிட்டு போயிட்டே இருக்கா. அடிச்சி, இப்ப வந்து தொட்டா குத்தம் பட்டா குத்தம் இருக்கிய. என்ன எனக்கு ஒண்ணு விளங்கலையே. ஏண்டி சிங்காரி, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா உங்க அண்ணன்ட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும். அதை விட்டுவிட்டு நல்லா சிங்காரம் பண்ணி மண்டபம் வரைக்கும் வந்துவிட்டு என் புள்ள பக்கத்துல வந்தாலே கடுப்பா இருக்கு மடுப்பா இருக்குன்ற என்ன நினைச்சிட்டு இருக்கிய? இன்னைக்கு நீங்களா நானான்னு பாத்துடலாம். ஏ கரிகாலா, நீ போய் அண்ணனை அம்மாவை கூட்டு வாடா. ஏம்மா போடான்ற. சரி. ஏங்க எங்க பிரச்சனை பண்றீங்க இப்போ? நான் பண்றேனா? ஓ அப்படியா? ஏண்டி மெட்ராஸ்காரி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஊதுற மகடிக்கு தானே இந்த சிங்காரி ஆடிக்கிட்டு இருக்கா. அண்ணன் வரட்டும், உங்க கொட்டத்தெல்லாம் அடக்குவாரு. அவர் அடக்கலன்னா நான் அடக்க வைப்பேன்டி. என்ன நினைச்சிட்டு இருக்கிய? அண்ணன் வரட்டும், உங்க கொட்டத்தெல்லாம் அடக்குவாரு. அவர் அடக்கலன்னா நான் அடக்க வைப்பேன்டி. என்ன நினைச்சிட்டு இருக்கிய? ஆளாளுக்கு என்னமோ சத்தம் போட்டுட்டு இருக்கிய? கொடுக்க முளைச்சிருக்கா? ஏண்டி நீங்க எல்லாம் படிச்சுட்டீங்கன்னா பெரிய ஆளுகளா? நான் அனுபவத்துல வந்தவடி. 1000 பேரை பார்த்திருக்கேன். நான் பல தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ, தெரியும்ல? யாருக்கிட்ட ஆட்டம் கட்டுறிய? ஜான்சி ராணி வரட்டுண்டி அண்ணன், உங்க கதையெல்லாம் முடிக்கிறேன். போனா போதுன்னு பார்த்தா எனக்கே ஆட்டம் கட்டுறீங்களா? வாங்க மாமா. எங்க இருக்காங்க? வாங்க அத்தை. ஏ ராணி, என்னம்மா, என்ன பிரச்சனை? பொண்ணை பார்க்க வந்தோம்னே எதுக்கு பார்க்க வந்தீங்கன்னு பிரச்சனை பண்றா. எங்க ஜான்சி ராணி என்ன நினைச்சிங்க? எங்களுக்கெல்லாம் ராணி, அவங்கள போய் மரியாதை இல்லாம பேசுறாங்க. பொண்ணுன்னா பார்க்க தான் செய்வாங்க, அதை போய் குத்தோன்னு சொல்றாங்க. ஏமா, நீங்க எத்தனை கல்யாணம் முடிச்சிருப்பீங்க? பொண்ணை பார்க்காமலேயேவா முடிச்சிங்க?
எங்களை பார்த்தா எலப்பமா தெரியுதா உங்களுக்கு? காசு பணம் இல்லாத கூட்டம் இதுங்களை எதுக்கு மதிக்கணும்னு பெரிய இவளுக மாதிரி நடந்துக்கிறாளுங்க. ஏம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா. நீங்க வேற வந்த இடத்துல பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டு அவ ஏதோ சின்ன புள்ளத்தனமா பேசிட்டா. அவங்க தான் ரொம்ப மோசமா பேசினாங்க. ஓஹோ, நீ வந்துட்டியா? அதான் பிரச்சனை பெருசாயிடுச்சு. சரி, உங்க அம்மாவுக்கு என்னாச்சு? மயக்கம் தெளிஞ்சிருச்சா? நினைவு வர அளவுக்குலாம் பெரிய பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காங்க. ஓஹோ, எப்பா விடுப்பா, அவளை எதுக்கு கோவிச்சுக்கிற? எதே விடுப்பான்னா என்ன? எங்களை பார்த்தா என்ன எலப்பமா இருக்கா? வந்ததுல இருந்து ஒரு மட்டு மரியாதை எல்லாம் நடந்துக்கிறாளுங்க. என்ன அவன ஆம்பளை தானே, அவனுக்கு அப்படி இப்படின்னு ஆசையெல்லாம் இருக்கும்ல. கிட்ட வந்தாலும் அப்படியே சினுங்குறா. இந்த பாருங்க அண்ணே, இந்த கல்யாணத்தை உன் தங்கச்சி இஷ்டம் இருக்கா இல்லையான்னு கேட்டு சொல்லு. அவளதான் பாத்துக்க. அதான் நான் முதல்ல சொல்றேன்ல, இவளுங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாளுங்கன்னு. இதுல இந்த அரசு வேற கூட்டு. எப்பா யார் வேணாலும் கூட்டா இருக்கட்டும் பொரியலா இருக்கட்டும்ப்பா, இந்த கல்யாணம் என் விருப்பப்படி தான் நடக்கும். சரியா? என்ன ஆதர, உனக்கு புரியுதுல்ல? புரிஞ்சாலும் புரியாட்டி நாளை காலையில் நீ கரிகாலனுக்கு பொண்டாட்டி. எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே அவ இங்க வந்திருக்கா. எதுக்கு மேல மேல பிரஷர் போடுறீங்க? அவளுக்கு இந்த அட்மாஸ்பியர் புதுசு, ஆளுங்களும் புதுசு, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அவங்க உங்களுக்கு தான் சொந்தக்காரங்க, ஆனா இவளுக்கு இன்னும் அவங்க யாருன்னு கூட தெரியாது. அப்புறம் எடுத்த உடனேயே எப்படி இயல்பா பேச முடியும்? அதை புரிஞ்சுக்கோங்க. ஆமாமா, போக போக எல்லாம் சரியாயிடும். இதெல்லாம் பெருசாக்கிடாதீங்க. அவ தயாராயிட்டு வந்து உங்ககிட்ட உங்க ஆளுங்க கிட்ட பார்த்து பேசுவா. இப்ப கிளம்புங்க, வேலையை பாருங்க. அவ தயாராயிட்டு வந்து உங்ககிட்ட உங்க ஆளுங்க கிட்ட பார்த்து பேசுவா. இப்ப கிளம்புங்க, வேலையை பாருங்க. ஏமா, ரிசப்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கோட் சூட் போடணும்ல. உன் சேலை எப்ப கலந்து விழுவுனே தெரியல. நீ கஷ்டப்பட்டு கையிலே பிடிச்சிட்டு இருக்க. வா போய் மாத்துவோம். சரி வாங்க, நீ போவோம். ஆதிர, ரிசப்ஷனுக்கு புடவையா லகங்காவா? நைட்டி, அதுவும் பழைய நைட்டி. உன் கூட நிக்கிறதுக்கு அது போதும். ஏய் சும்மா இருடி. தம்பி நீ போப்பா, ரெடி ஆயிடு. கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு வா. ஆதிர, ரிசப்ஷனுக்கு ஆர்கெஸ்ட்ரா பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நல்ல மியூசிக் டைரக்டர் மாமா பேரை வச்சு ஒரு பாட்டு போட்டான், சூப்பரா இருந்துச்சு. நம்மளுக்கு 4 பாட்டு வச்சிருக்கேன். லிரிக்ஸ் நான் தான் எழுதுனேன், டியூன் அவன் பண்ணிருக்கான். சரி, செம்மையா டான்ஸ் ஆடலாம். சரி நீ போ, நான் பின்னாடி ரெடி ஆயிட்டு வரேன். நீ வரையா? போ, நான் ரெடி ஆயிட்டு வரேன். போ முதல்ல நீ போடக்கு இருக்கு. போமா, நான் போட்டா போய் தொலை வருவா. போ, என் கிளிய கூட்டு வந்துருங்க. பசங்களா போங்க, போய் விளையாடுங்க. ஏம்மா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நாளை காலையில் எல்லாரும் முன்னாடி தலைகுனிய வைக்க போறாங்க. அவ்வளோதான் சொல்லுவேன், பார்த்து சொல்லி வச்சிரு. நான் சும்மா இங்கேயும் நின்றுட்டு இருக்க முடியாது, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. பார்த்துக்க. ஏய் வாங்கப்பா. அம்மா, என்னம்மா இது? கொஞ்சம் பொறுத்துக்கடி, நானே பேசாம இருக்கேன்ல. ஆமா அதிர, காலையில வரைக்கும் அமைதியாரு. இப்ப நாம சின்ன எதிர்ப்பை காட்டினாலும் உன் அண்ணனுங்களுக்கு டவுட் வந்துடும். இன்னைக்கு அவங்க விருப்பப்படியே எல்லாமே நடக்கட்டும். நாளைக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். எனக்கு கதி கலங்குதுடி. அத்தை, எங்களுக்கு தான் பயமா இருக்கு. வெளியில காமிச்சிக்காதீங்க. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகும் சார். அரை மணி நேரமா? இப்போ இந்த நேரத்தில் அந்த பட்டம்மாள் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க? ஒரு ஆடிட்டர். ஆடிட்டர். ஹலோ, எஸ், யாரு? அண்ணனா? எங்க மண்டபத்துக்கா? இப்போவா? இங்க வேலையை முடிக்க சொன்னாரு. அப்படியா? சரி வந்துடுறேன். உடனே தான்
உடனே வந்துடுறேன். முட்டா பசங்க, இவங்க கிட்ட ஆடிட்டர் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் புரியுது. இங்கே வர சொன்னாங்க, இப்போ மண்டபத்துக்கு வர சொல்கிறாங்க. வைத்தியக்காரனுங்க. சே. வேற யாரெல்லாம் இருக்கா? அப்புறம் ஒரு நர்ஸ். நர்ஸ். ஹலோ, ஆமாம் சுகன்யா தான் பேசுகிறேன். என்னது ஆக்சிடெண்ட்டா? எப்போ? எப்படி? ஐயோ, குழந்தைக்கு என்னாச்சு? எங்கள் குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் உடனே வந்துடுறேன்.